திருச்சிற்றம்பலம். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சித்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே. இன்னைக்கு நாம பார்க்க போறவரு சேக்கிழ எம்பெருமான் அருளி செய்த பெரிய புராணத்திலிருந்து கலிய நாயனார் 51 கலிய நாயனார் புராணம். இந்த கலிய நாயனார் என்னெல்லாம் செய்தார்னு பார்க்கலாம். இந்த 63 நாயன்மாரில் அவர் எப்படி வந்தார்னு பார்க்கலாம். சேக்கிழ எம்பெருமான் கொடுத்துருக்கிற பாடல் வடிவத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வரலாறு வடிவத்தில் பார்க்கலாம். நீங்கள் இது எல்லாம் தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அவங்கெல்லாம் வந்து பார்த்து இதை குறை வேணாம். எங்களை மாதிரி தெரியாதவங்களுக்கு போய் சேரணும்னு போடுற பதிவு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். திருச்சிற்றம்பலம். பேருலகில் ஓங்கு புகழ் பெருந்தொண்டு நன்னாட்டு நீருளவும் சடை கற்றை நிறுத்த திருப்பதியாகும் காருளவும் மலர்ச்சோலை கன்னிமதில் புடை சூழ்ந்து தேருளவு நெடுவீதி சிறந்த திருவொற்றியூர். எயில் அணையும் முகில் முழக்கும் எரிதிரை வேலையின் முழக்கும் பயில் தரு பல்லிய முழக்கும் முறை தெரிய பதி அதனுள் வெயில் அணி பல் மணி முதலாம் விழுப்பொருள் ஆவண விளக்கும் தையிலை வின தொழில் மரபில் சக்கரப்பாடி தெருவு அக்குளத்தில் செய்தவத்தால் அவனி மிசை அவதரித்தார் மிக்க பெரும் செல்வத்து மிக்கூற விளங்கினார். தக்க புகழ் கலியனார் எனும் நாமம் தலை நின்றார். முக்கன் இறைவர்க்கு உரிமை திருத்தொண்டின் நெறி முயல்வார். எல்லையில் பல கோடி தனத்து இறைவராய் இப்படி தாம் செல்வ நெறி பயன் அறிந்து திருவொற்றியூர் அமர்ந்த கொள்ளை மழுவிடையார் தம் கோயிலின் உள்ளும் புறம்பும் அல்லும் நெடும் பகலும் இடும் திருவிளக்கின் அணி விளைத்தார். எண்ணில் திருவிளக்கு நெடுநாள் எல்லாம் எரித்து வர புண்ணிய மெய்த்தொண்டர் செயல் புலப்படுப்பார் அருளாலே உன்னிறையும் பெரும் செல்வம் உயர்த்தும் வினை செயல் ஓவி மண்ணில் அவர் இருவினை போல் மாண்டது மாட்சிமைத்தாக. திருமலி செல்வத்துழனி தேய்ந்து அழிந்து பின்னையுந்தம் பெருமை நிலை திருப்பணியில் பேராது பேராளர் வரும் மரபில் உள்ளோர் பால் எண்ணெய் மாறி கொணர்ந்து தரும் இயல்பில் கூலியினால் தமது திருப்பணி செய்வார். வளம் உடையார் பால் எண்ணெய் கொடுப்போய் மாறி கூலி கொலமுயலும் செய்கையும் மாற்று அவர் கொடாமையின் மாற தளரு மனம் உடையவர் தாம் சக்கர எந்திரம் புரியும் கலனில் வரும் பணி செய்து பெருங்கூலி காதலித்தார். செக்கு நின்று எல் ஆட்டி பதம் அறிந்து தில தையிலம் பக்கம் எழ மிக உழந்து பாண்டில் வரும் எருது உய்த்தும் தக்க தொழில் பெரும் கூலி தாம் கொண்டு தாழமை மிக்க திருவிளக்கிட்டார் விழுத்தொண்டு விளக்கிட்டார். அப்பணியால் வரும் பேறு அவ்வினைஞர் பலர் உளராய் எப்பரிசும் கிடையாது வகை முட்ட இடர் உழந்தே ஒப்பில் மனை விற்று எரிக்கும் உரு பொருளும் மாண்டதன் பின் செப்பரும் சீர் மனையாரை விற்பதற்கு தேடுவார். மனம் மகிழ்ந்து மனைவியார் தம்மை கொண்டு வள நகரில் தனம் அளிப்பார். தம்மை எங்கும் கிடையாமல் தளர்வு எய்தி சின விடையார் திருக்கோயில் திருவிளக்கு பணிமுட்ட கனவினும் முன்பு அறியாதார் கையறவால் எய்தினார். பணி கொள்ளும் படம் பக்க நாயகர்த்தம் கோயிலினுள் அணிகொள்ளும் திருவிளக்கு பணிமாறும் அமையத்தில் மணி வண்ண சுடர் விளக்கு மாலில் யான்
மால்வன் என துணி உள்ளம் கொல நினைந்து அவ்வினை முடிக்க தொடங்குவார். திருவிளக்கு திரியிட்டு அங்கு அகல் பரப்பி செயல் நிரம்ப ஒரு விய எண்ணெய்க்கு ஈடா உடல் உதிரம் கொடு நிறைக்க கருவியினால் மிடறு அறிய கையை கண்ணுதலார் பெருகு திருக்கருணையுடன் நேர் வந்து பிடித்தருளி மற்றவர் தன் முன்னாக மழு விடை மேல் எழுந்தருள உற்ற ஊறு அது நீங்கி ஒளி விளங்க உச்சியின் மேல் பற்றி அஞ்சலியினராய் நின்றவரை பரமர்தாம் பொற்புடைய சிவபுரியில் பொலிந்து இருக்க அருள் புரிந்தார். தேவர்பிரான் திருவிளக்கு செயல் முட்ட மிடறு அறிந்து மேவரிய வினை முடித்தார். கல் வணங்கி வியன் உலகில் யாவர் எனாது அரண் அடியார் தமை இகழ்ந்து பேசினரை நாவரியும் சத்தியார் திருத்தொண்டின் நலம் உரைப்பார். திருச்சிற்றம்பலம். பார்த்தீங்களா? அடுத்து வரப்போகிறது அடுத்த நாயனாரை பற்றி சொல்கிறாரு. இப்போ நாம் இவர் என்ன செய்திருக்காருன்னு பார்க்கலாம். பாட்டிலையே உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம். புரிஞ்சுதோ புரியலையோ இப்போ நாம் அந்த கதையை வரலாறில் பார்ப்போம். சேக்கிழ எம்பெருமான் அருளி செய்த பெரிய புராணத்துலேருந்து பாடலில் நம்ம பார்த்தோம். கலிய நாயனார் புராணத்தை இப்போ கதை வடிவத்தில் பார்ப்போம். கலிய நாயனார் கைத்தடிந்த வரிசிலையான் கலிக்கம்பன் கலியன் கழற்சக்தி வரிஞயர் கோன் அடியார்க்கும் அடியேன். எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கார் பாருங்க. இந்த கலிய நாயனார் திருவொற்றியூர் தொண்டை நாட்டில் உள்ள அவ்வூர் சக்கரப்பாடி தெருவில் செக்காடும் மரபினர் நிறைந்திருந்தனர். அம்மரபில் கலிய நாயனார் அவதரித்தார். அந்த ஊரில் செக்கு ஆடுறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மரபில் அவர் பிறந்து வளர்ந்தார். நல்ல செல்வந்தர், பெரும் செல்வர், செல்வத்தின் பயன் அறிந்தவர், சிவத்தொண்டினை சிறிதும் மறவாதவர். திருவொற்றியூருக்கு கோயிலுக்கு இரவும் பகலும் விளக்கேற்றி வந்தார். அவர் நாள்தோறும் ஏற்றிய விளக்குகள் 1 2 அல்ல, பல பல. அவரது சிவத்தொண்டின் திறத்தை உலகுக்கு காட்ட பரமன் திருவுள்ளம் கொண்டான். இவருக்கு அவர் பிறந்ததே பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்தார். பிறந்தவங்க பணக்கார குடும்பத்தில் பிறந்தவங்க எல்லாமே நன்னெறியில் வளர்கிறாங்களா? இல்லை. ஆனால் அவர் சிவத்தொண்டே பெருந்தொண்டா அந்த இரவும் பகலும் அந்த விளக்கை அணையாமல் எரியணுன்னு எந்நேரமும் விளக்கேற்றி ஒரு விளக்கில் கோயில் தோறும் அப்படியே நல்ல ஒளிமயமாக இருக்கணும்னு விளக்கேற்றுவாராம். இப்படி விளக்கேற்றிக்கினே வருங்காலத்தில் சிவபெருமான் சும்மா இருப்பாரா? இவருடைய பெருமையை உலகுக்கு சொல்லணும் இல்லையா? அதனால் உங்ககிட்ட பணம் இருக்கிறதுனால தானே ஏற்றுற அப்படின்னு சொல்லிட்டு செல்வத்தெல்லாம் காலப்போக்கில் அழிச்சிட்டார். செல்வம்லாம் மறைஞ்ச பிறகு நாயனாரது செக்கு தொழில் சீராக நிகழவில்லை. அதனால் அவரது பெருஞ்செல்வம் சுருங்கிற்று. அப்போது அவர் தம் திருவிளக்கு திருப்பணியை விடவில்லை. அவர் தம் மரபனிடம் சென்று எண்ணெய் வாங்கி விற்று கொடுப்பார். அதற்கு அவர்கள் தரும் கூலியை கொண்டு திருவிளக்கேற்ற ஏற்றி வரும் பணியை செய்தார். அவருக்கு தொழிலில் நஷ்டம் வந்துடுச்சு. செக்கு சரியாக யாரும் வர்றதில்லை. அதனால் வியாபாரம் நடக்கலை. அதையும் இழுத்து மூடிட்டார். அப்புறம் கூலிக்கு போய் வேலை செஞ்சு அந்த வருமானத்தையும் போய் எண்ணெய் வாங்கி விளக்கேற்றுறார். அவ்வாறு சில நாள்கள் சென்றன. எண்ணெய் கொடுத்தவர்களும் கொடுக்க மறுத்தனர். பின் கலியனார் தாமே செக்காடினார். செக்காடி கிடைத்த கூலியால் விளக்கேற்றினார். அப்பவும் அவர் உடலை கொடுக்குற கூலியில் எண்ணெய் வாங்கினார். கொடுக்குற கூலியும் பத்தலைன்னும் போது கடன் வாங்கி ஒரு விளக்கு ஏற்ற முடியும், 2 விளக்கு ஏற்ற அவர் தான் நிறைய விளக்கு ஏற்றுவார். கடனாக கொடுங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க, இவன் சும்மா இருக்க மாட்டேன், எந்நேரம் வந்து கடன்றான். இல்லைப்பா நாங்கள் கடன் கொடுக்க மாட்டோம், பழைய பாக்கி கொடு அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாரு, நம்மளுக்கு தான் செக்கு ஆட்ட தெரியுமே, நம்மளே ஆட்டுவோம் செக்கை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக எள்ளை வாங்கி அதை பதம் பண்ணி அதை செக்கு ஆடி அவர் எண்ணெய் ஊற்றின்னு இருந்தார். அதையும் அவரால் செய்ய முடியல.
செக்காடினார். செக்கு ஆடி கிடைத்த கூலியால் திருவிளக்கேற்றினார். செக்கு தொழிலாளர் பெருகினர். நிறைய பேர் வந்துட்டாங்க. இவர்கிட்ட யாரும் செக்காட வரல. அதனால் கலிய நாயனாருக்கு செக்காடும் வேலையும் கிடைக்கவில்லை. மிகுதியும் துன்புற்றார் நாயனார். எல்லாம் ஒருத்தர் 2 பேர் வந்து வியாபாரம் கொடுத்துருந்தவங்களும் வந்து கொடுக்கறதில்ல. அதனால இவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அவர் தமது வீட்டை விற்று அதனால் வந்த பொருள் கொண்டு திருவிளக்கேற்றினார். பாருங்கள், ஒரு தொண்டு செய்யணும்னு முனைஞ்சிட்டா அதை விடாது செய்யணும் போது தான் இறைவன் வந்து சோதிப்பார். நாம் கஷ்டம் வந்தால் விட்டுடுவோம், நல்லா வரும்போது சந்தோஷமாக கொண்டாடுவோம். நீ முடிஞ்ச மட்டும் செய்தியா பார்க்கலாமான்றது தான் அவருடைய வேலையே. அப்போ வந்து அந்த வீட்டையும் சொந்த வீட்டையும் விற்றுட்டார். விற்றுட்டு அந்த துட்டை வச்சுக்கின்னு விளக்கேற்றுறாரு எண்ணெய் வாங்கி. பொருளும் தீர்ந்தது. பின் அவர் தம் மனைவியாரை விற்று திருவிளக்கேற்ற எண்ணினார். தம் மனைவியாரை அழைத்து கொண்டு செல்வர்கள் வீடுதோறும் சென்று விலை கூறினார். விளையாட்டுக்கு கூட யாரும் விலை கேட்கவில்லை. விளக்கெரிக்க ஒரு வழியும் நாயனாருக்கு தெரியவில்லை. நாயனார் அடைந்த துன்பத்திற்கும் அளவில்லை. தம் திருப்பணியை ஏற்றுக்கொள்ளும் பக்கநாதர் கோயிலுக்கு சென்றார். இவர் வீட்டையும் விற்றார். வீட்டை விற்று அதில் இருக்கிற பணத்துலேயும் நல்லா எண்ணெயை வாங்கி ஊற்றி விளக்கேற்றி முடிச்சிட்டாரு. பணமும் இல்லை. சரி, நம்ம கையில் இருக்கிற பொருளெல்லாம் விற்றாச்சு, ஊட்டையும் விற்றாச்சு. இப்போ இருக்கிறது பொண்டாட்டி ஒன்று தான். ஏம்மா உன்னை இட்டுன்னு போய் விற்கிறேன். சரிப்பா, என்னை எடுத்து போய் விற்றுட்டு எங்கள் அப்பாவுக்கு விளக்கேற்று அப்படின்னு அவங்களும் ஒத்துக்கினாங்க. எடுத்துக்கின்னு போய் கேட்குறாரு, யார் வாங்குவாங்க? எல்லாரும் ஒரு மனித நேயம் இல்லையா? அவனோட மனைவியை துட்டு கொடுத்து வாங்கிறதுக்கு யாரும் வரல. எல்லோரும் போய் விலைக்கு விட்றாரு. இந்தம்மா எங்கள் பொண்டாட்டி வாங்கிக்கோங்க, எங்கள் பொண்டாட்டி வாங்கிக்கோங்க. யாரும் விலை கொடுத்து வாங்க மாட்டுறாங்க. விலை கொடுத்து வாங்கலைன்ன உடனே அவருக்கு ரொம்ப கோபமாயிட்ட உடனே வராரு. வந்து கோயிலுக்கு, அந்த படம்பக்கநாதர் கோயிலுக்கு வராரு. வந்து அவர் எதிரில் கலிய நாயனார் அவர் அகல்களை வரிசையாக வைத்து அவற்றில் திரிகளை இட்டார். இன்று திருவிளக்கேற்றாமல் உயிர் வாழ்வதை விட இறப்பதே மேல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, கோயிலுக்கு வராரு. கோயிலுக்கு வந்து சிவபெருமான் எதிரில் அந்த படம்பக்கநாதர் அங்கே கோயிலுக்கு வந்து எல்லா அகலையும் எடுத்து லைனாக அடுக்கிறாரு. அடுக்கி எல்லாத்துக்கும் திரி போட்டார். இன்றைக்கி நீயா நானான்னு பார்க்கணும். நான் விட்றதில்லை, விளக்கேற்றாமல் விட்றதில்லை. இன்றைக்கி அது விளக்கேற்றாமல் இருக்கிறது வாழறது எனக்கு இதுவாக தெரியல. அதை விட செத்தே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருவிளக்கேற்றாமல் உயிர் வாழ்வதை விட இறப்பதே மேல். இவ்வுடலில் குருதியை கொண்டு விளக்கெரிப்பேன் என்று நாயனார் வாளை கொண்டு தம் உடலை சிதைக்க தொடங்கினார். பேரருளாளராம் பெம்மான் அவருடைய கைகளை பிடித்தருளி காட்சி தந்தார். நாயனார் தம் உடலில் பட்ட புண் மறைந்தது, ஒளி வீசியது. நாயனாரது கைகள் உச்சி மேல் குவிந்தன. அவர் சிவலோக திருவிளக்கேற்ற சிவபெருமான் திருவருள் பெற்றார். பாருங்க, நான் விளக்கேற்றாமல் விட்றதில்லை அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து கிழிச்சு, இந்த ரத்தத்தில் நான் விளக்கேற்றுவேன், நான் செய்கிற வேலையை நான் செய்துதான் முடிப்பேன், விளக்கேற்றாமல் உயிர் வாழ மாட்டேன், அப்படி இருக்கிற உயிர் எதுக்கு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து கிழிக்க போன உடனே சிவபெருமான் வந்து கையை பிடிச்சினார். எப்பா அந்த முடிவுகள்லாம் வந்துடாத அப்படின்னு அவர் கையை பிடிச்ச உடனே அவருடைய கையை எங்கெல்லாம் கீறிக்கினாரோ எல்லாம் மறைஞ்சி நல்லபடியாக ஆயிடுச்சான். அப்படியே வாப்பா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய், நீ கைலாயம் பூரா விளக்கேற்றி வைப்பா அப்படின்னு சொல்லி காட்சி கொடுத்து கூட்டிகிட்டு போயிட்டாராம். அந்த மாதிரி என்ன செஞ்சார் பாருங்க, ஒன்றும் இல்லை, விளக்கேற்றுறத ஒரு 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 வேலை எடுத்துக்கினா அது எந்த இதுவானாலும் தலையே போனாலும் செய்யணும் அப்படின்னு செஞ்சதுனால்தான் இவங்கெல்லாம் நாயனார் வரிசையில் வந்தாங்க. நம்ம இருந்தால் கும்பிடுவோம், இல்லைன்னா விட்டுடுவோம். அந்த மாதிரியான பாணியில் பண்ணுறோம். நம்மளுக்கு விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. அவர் விடாமுயற்சி பண்ணார், அவருக்கு விஸ்வரூப வெற்றி. அந்த சிவபெருமான் வந்து காட்சி கொடுத்து கூட்டின்னு போயிட்டார். அந்த மாதிரி எந்த ஒரு செயல் செய்ய போனாலும் அது மேலே அப்படி ஒரு வெறித்தனம் இருக்கணும், செய்யணும். அது நன்மையாக இருக்கணும், நல்லதாக இருக்கணும். அது மாதிரி பண்ணி அவர் 63 நாயன்மார்கள் வரிசையில் கலிய நாயனார் புகழ் பெற்றார். இந்த பாடல் வடிவத்திலையும் கதை வடிவத்திலையும் உங்களாண்ட கொண்டு வந்து சேர்த்தேன். இதையெல்லாம் கேட்டு நீங்கள் எனக்கு
நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, எனக்கு இந்த மாதிரி பணம் அனுப்ப போகிறேன், இந்த மாதிரி பொருள் உதவி பண்ண போகிறேன், வேணாம். எனக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அது போதும். நீங்கள் பண உதவி பண்ணுறேன்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப எனக்கு மன சந்தோஷம். ஏன்னா எவ்வளோ பேர் கேட்டிருக்குறாங்க, இது மாதிரி உங்களுக்கு நான் இந்த மாதிரி அக்கௌண்ட் இது மாதிரி பண்ணுங்க அப்படின்னு. அதெல்லாம் தேவையில்லை. எனக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இந்த சேனல் நிலச்சி இருக்கிறதுக்கு நீங்கள் உதவி செய்ததாக இருக்கும். எனக்கு நீங்கள் பணம் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவே எனக்கு பேருதவியாக இருக்கும். ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறையருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.